மேம் இது கொத்துக்கறி. என்ன கறி? கொத்துக்கறி. கொத்துக்கறி பிரியாணியா? ஆமாம் மேம். சிக்கன் கொத்து, மட்டன் கொத்து இருக்கு. மட்டன் கொத்தா? இடியாப்பத்தில் தான் கொத்தி கேள்விப்பட்டிருக்குதுன்னா பிரியாணியில் மேம் கொத்து. இது மட்டன் பிரியாணி. அட எப்ப பார்த்தாலும் இந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா இங்க வந்து ஒரு டைம் இந்த கொங்கு ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. என்ன மாதிரியே இந்த லாஸ்ட் பருக்க வரைக்கும் விட மாட்டீங்க, வலிச்சு சாப்பிட்டுருவீங்க. அதுவும் மட்டன் பிரியாணில 1 கிலோ அரிசிக்கு 2 கிலோ கறி போட்டு சும்மா கமன்னு. பிரியாணி மட்டும் கிடையாது, உங்களுக்கு கொங்கு ஸ்டைல் நல்லா இப்படி ஒரு விருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெயிட்டா C80 நகர்ல இருக்க ஆனந்த விலாஸ்க்கு போயிடுங்க. லஞ்ச் டைம்க்கு போனீங்கன்னா மீல்ஸ் இருக்கும். சிக்கன் மீல்ஸ் வாங்குனீங்கன்னா இவ்வளவு பெரிய லெக் பீஸோட ஒரு கிரேவி வரும். மட்டனும் சும்மா கிடையாது, தாராளமா பீசஸோட சுட ஊத்தி சாஃப்டா இருக்க மட்டன் பீஸை வச்சு சாப்பிட்டா வேற மாதிரி. அது கூட சைட் டிஷ்க்கு கோழி வடை, இறா தொக்கு, சிக்கன் உப்பு கறி. அப்புறம் என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா புளிப்பா மாங்காய் போட்டு செய்யற மேங்கோ சிக்கன், ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். கிரீமியா முந்திரி அரைச்சி போட்டு செய்யற கேஷ்யூ சிக்கன், கருவேப்பிலை ப்ரான் ரோஸ்ட். அப்புறம் இந்த பள்ளிப்பாளையம் இருக்குல்ல, நான் சாப்பிட்டதுலே பெஸ்ட். என்னடா மசாலா போட்டு செய்யறாங்க, நம்மளே ஒரு டைம் யோசிக்க வைக்கும். பிரியாணில ஏகப்பட்ட வெரைட்டிஸ். அதுவும் சீரக சம்பா பிரியாணி வரையா நல்லா கம. இதுல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கனை நல்லா கொத்தி போட்டு இப்படி செய்யற சிக்கன் கொத்துக்கறி பிரியாணி, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட் ஹைலைட் வெற்றிலை பாயாசம், புதுசா இருக்குல்ல, நல்லா காரசாரமா ஒரு கொங்கு நாட்டு விருந்து சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க சாப்பிட்டு பாருங்க. மறக்காம ஃபுடீஸ் ஃபைண்டிங்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.